Hare Krishna, Srimad Bhagavatam, Canto number 1, chapter number 17, ஸ்லோகா நம்பர் 36. இதனோட தலைப்பு வந்து கலிப்பெற்ற தண்டனையும் பரிசும். ஓகே, கலிர்வாச்சா எத்ர க்வாவாத வத்ஸ்யாமி சர்வபௌமதவாக்ஞயா. Yesterday I read that one. I think I read. Wait. I think it's finished. 40 I finished, isn't it? Yesterday I finished 40, isn't it? Yeah, 41 sloka from I read it. Okay. Yes. Adaidanina seveda பூபூஷ புருஷ க்வச்சித் விசேஷதோ தர்மசீலோ ராஜா லோகபதிர்குருஹு அதைதானீன சேவேத பூபூஷு புருஷ க்வச்சித் விசேஷதோ தர்மசீலோ ராஜா லோகபதிர்குரு. எனவே முன்னேற்றமான நல்வாழ்க்கையை விரும்புபவர்கள், முக்கியமாக அரசர்கள், சமயவாதிகள், ஜனசமூக தலைவர்கள், பிராமணர்கள் மற்றும் சந்நியாசிகள் ஆகியோர் மேலே குறிப்பிட்ட 4 அதர்ம கொள்கைகளுடன் ஒருபோதும் தொடர்பு கொள்ளக்கூடாது. யாரெல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடாது? யாரு? முக்கியமாக யாரை சொல்கிறாங்க? அரசர், மன்னன், சமயவாதிகள், ஜன சமூக தலைவர்கள்னா யார்? பொலிட்டீஷியனை சொல்கிறாங்க. பிராமணர்கள், சன்னியாசிகள், இவங்க 4 பேரும் என்ன பண்ணணுமா? இவங்க எல்லாரும் இந்த 4 அதர்ம கொள்கைகளில் போகக்கூடாது. கலிராஜாவுக்கு வந்து கொடுத்துருக்காருல, கலி புருஷருக்கு இந்த 5 இடத்துல அவர் தங்கலான்னு. என்னென்ன? தங்கம், மிருகவதை, அப்புறம் என்ன? சூது, குடி, விபச்சாரம் நடக்கும் இடம். இந்த 5 இடத்துக்கும் அவங்க தொடர்பே கொள்ளக்கூடாதான். அடுத்தது, விஷ்ணஸ்ய நஷ்டாம்ஸ் த்ரீன் பாதான் தப சௌஷம் தயாம் இதி பிரதி சந்ததா ஆஸ் பாஷ்யம் மகிம்சா சமவர்த்தயத். அதன் பிறகு ராஜா தர்ம தேவதை எருது இழந்திருந்த 3 கால்களையும் மீண்டும் கூடும்படி செய்தார். மேலும் எல்லா செயல்களுக்கும் மூட்டுவதன் மூலம் பூமியின் நிலையும் அவர் நன்கு விருத்தி அடைய செய்தார். இப்போ பூமியினுடைய நிலையை வந்து சரி பண்ணிட்டார். எருதினுடைய கால்கள் வந்து 3 கட் பண்ணியிருந்தாங்கல்ல, இப்போ வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்களாம். அவன் கலிபுருஷன் போயிட்டான். அந்த எருதினுடைய வடிவில் இருந்த தர்ம தேவதை என்ன பண்ணிச்சான்? தர்மராஜன் அண்ட் பசுவின் உருவில் இருந்த பூமி எல்லாம் முன்னாடி இருந்த மாதிரியே எல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. 43 and 44 பார்க்கலாம். ச யதார்ஹி யத்யாஸ்த ஆசனம் பார்த்திவோஷிதம் பிதா மகேனோ பன் அஸ்தம் ராஜ்ஞாரண்யம் விவிஷித ஆஸ்தே தூன ச ராஜர்ஷி கௌரவேந்திர ஸ்ரீயோ யோலசன் கஜாக்வயே மகாபாக சக்கரவர்த்தி பிருகஸ்பிருதகம். நாட்டை திறந்து காட்டிற்கு செல்ல விரும்பிய யுதிஷ்டிர மகாராஜன் ஹஸ்தினாபுர ராஜ்யத்தை மகாபாக்கியசாலியும் சக்கரவர்த்தியுமான பரீட்சித் மகாராஜனிடம் ஒப்படைத்துவிட்டு, பரீட்சித் மகாராஜன் குடும்ப வம்சத்துடன் அரசர்களின் செயல்களால் வாழ்த்தப்படுவதால் இப்பொழுது அவர் பெரும் வெற்றியுடன் உலகை ஆண்டு வந்தார். இப்போ வந்து யுதிஷ்டர் வந்து ராஜ்யத்தை வந்து யார்கிட்ட ஒப்படைச்சின போகிறாரு?
நம்ம பரீட்சைத் வந்து எப்பயுமே வந்து அவர் டிவோட்டியாகவும் இருந்தார், நல்ல மனுஷராகவும் இருந்தார். ஓகே. முனிவர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நீடித்த யாகச் சடங்குகள் பரீட்சித் மகாராஜன் மரணமடைந்த உடனேயே ஆரம்பிக்கப்பட்டன. யாகம் 1000 ஆண்டுகள் தொடர்வதாக இருந்தது. ஆரம்பத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மூத்த சகோதரனான பலதேவரும் சமகாலத்தவரின் சிலரும் யாக பூமிக்கு சென்று வந்ததாக தெரிகிறது. இச்சம்பவங்கள் சமீப காலத்தில் நிகழ்ந்தவை என்பதை சுட்டி காட்டுவதை நிகழ்காலம் உபயோகிக்கப்பட்டு உள்ளது என்று சில அதிகாரிகளின் கருத்தாகும். இந்த அர்த்தத்தில்தான் பரீட்சித் மகாராஜன் ஆட்சி காலம் இங்கு நிகழ்காலத்தில் குறிப்பிடப்படுகிறது. தொடர்ச்சியான ஒருண்மையை குறிப்பிடுவதற்காகவும் நிகழ்காலத்தை உபயோகிக்கலாம். அப்புறம் 45வது ஸ்லோகம். இத்தம் பூதானுபாவோயம் அபிமன்யு சுதோ இந்திருபகம் யஸ்யம் பாலயதா சௌனீம் யுயூயம் சத்ரயா தக்ஷிதம். அபிமன்யு புத்திரனான பரீட்சித் மகாராஜன் சிறந்த அனுபவசாலியாய் இருந்தார். அவரது சீரிய ஆட்சி முறையாலும் ஆதரவாலும் தான் இத்தகைய யாகத்தை நீங்கள் செய்வது சாத்தியமாக உள்ளது அப்படிங்கிறாங்க. இந்த சாப்டர் இதோட முடிஞ்சுது. அடுத்தது என்ன ஆக போகிறது? 18வது சாப்டர் வந்து பிராமண சிறுவனால் பரீட்சித்து சபிக்கப்படுதல். அதுக்கப்புறம் அது என்னென்ன வருது பார்க்கலாம். பரீட்சித்தினுடைய கதைகளை தான் சொல்லிட்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் இட்ஸ் 19 சாப்டரோட இந்த கேண்டம் முடிகிறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து 18 and 19 அப்படின்னு நான் முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். 2-3 மாதத்துக்குள்ளே பாகவதத்தை. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் யாராவது நமக்கு வந்து தீங்கு செய்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம நினச்சிட்டே இருப்போம் இல்லையா? அவங்க வந்து எவ்வளோ நல்லது செய்கிறவங்கள விட நம்ம வந்து தீங்கு செய்கிறவங்கள தான் அவங்க நம்ம இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எழுந்திரிச்சோன்னா அவன் நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டான், அவன் இதை பேசினான் அதை பேசினான்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே இருப்போம். கிருஷ்ணரை கூட நம்ம நினைக்க மாட்டோம். ஒரு நாள் என்னாச்சான், உத்திரை யார்? அபிமன்யுடைய மனைவி. உத்திரை ஒரு நாள் என்ன பண்ணாலாம், எல்லாருடைய மனதிலும் யார் யார் இருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு அவள் யோசித்துட்டு இருந்தாலாம். அப்போ ஒரு முனிவர் வந்தாராம். அவர் வந்து கொடுத்தாராம் ஒரு நல்ல கண்ணாடி. அந்த கண்ணாடியினுடைய பலன் என்னென்னா, யார் மனசில் என்ன நினைக்கிறாளோ அந்த கண்ணாடியில் தெரிய வரும். அப்போ வந்து இந்த மாதிரி உத்திரவின் கையில் வந்து கொடுத்துட்டு போயிட்டாராம். அப்போ வந்து உத்திர வந்து பார்த்தாலாம் நம்ம மனசில் யார் இருக்கான்ட்டு. அப்போ வந்து அபிமன்யுனை தான் காமிச்சிச்சான். அதே மாதிரி அபிமன்யு வாங்கி பார்த்தாராம். அபிமன்யு வந்து பார்க்கும்போது உத்திரை தெரிஞ்சாலாம். அது மாதிரி இப்போ கிருஷ்ணர் வந்து அந்த டயத்தில் என்ட்ரு ஆகிறார் அந்த மாளிகையில். அப்போ கிருஷ்ணர் மனசில் யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. யுதிஷ்டர் சொல்கிறார், என்னையே தான் கிருஷ்ணருக்கு பிடிக்கும், நான் தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. இல்லை அர்ஜுனன் சொல்கிறார், நான் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் நான் கிருஷ்ணரோட மனசில் நான் தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அது மாதிரி இன்னொருத்தர் பீமன் சொல்கிறாரு, இல்லை நான் தான் இருப்பேன். திரௌபதி சொல்கிறார், நான் தான் இருப்பேன், ஏன்னா நான் தான் உண்மையான சகி அவருக்குன்னு. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அந்த கண்ணாடியை வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அதில் எப்படி தெரியுதுன்னா, சகுனி தெரிகிறார். ஏன்னா சகுனி வந்து எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டே இருக்காரு, எப்படிலாம் வந்து திட்டம் தீட்டி கிருஷ்ணரை வந்து வீழ்க்கலாம், அப்படி வீழச் செய்யலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து சகுனி தன்னுடைய திட்டத்தை வந்து எப்போ பார்த்தாலும், அது மாதிரி கம்சனும் வந்து கிருஷ்ணரை வந்து கொல்றதுக்காக சில விஷயங்கள் வந்து கிருஷ்ணரை நினச்சிட்டே இருந்தார் அவரும். அதே மாதிரி தான் ஏதோ ஒரு விதத்தில் கிருஷ்ணர் அவங்க 2 பேருமே நினச்சிட்டு இருந்தாங்க. கம்சனாக இருக்கட்டும், நம்மளுடைய யார் சொல்கிறது சகுனியாக இருக்கட்டும், நம்மளுக்கு யாராவது கெடுதல் செய்கிறவங்க வந்து கெடுதலாக நினைக்கிறோம் இல்லையா, நம்ம அவங்கள விரோதியாக நினைக்கிறவங்கள நம்ம நிறையா வந்து நினச்சிட்டே இருப்போம். இப்போ நம்மளை யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அவங்களுடைய அந்த வார்த்தைகள் ஞாபகம் வரும். அதே மாதிரி தான், அதான் சொல்கிறேன். ஹரே கிருஷ்ணா. சாண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏகாதசி, அதனால தான் நான் வந்து கிளாஸ் எடுத்தேன். நித்தியம் பாகவத சேவையாம், அதுக்காக தான் இன்றைக்கி கிளாஸ் எடுத்தேன். சாண்ட் பண்ணுங்கள், பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. கிருஷ்ணருடைய அனுகிரகம் நமக்கும் அவசியம். ஹரே கிருஷ்ணா.